Welcome back to Karthik's Gram. Virat Kohli, King Kohli, he has still got it, and the commitment and the hunger, dedication, passion. அதாவது பாலை மிஸ்ஃபீல் பண்ணா அவ்வளோ கோவத்துல பாலை கீழே போடுறதா இருக்கட்டும், இல்ல பேட்டிங்ல கொஞ்சம் டோ ஆஃப் த பேட்ல படுறப்போ அவ்வளோ கோவம் வந்து அவரே அடிச்சுக்கிறதா இருக்கட்டும். He has still got it, bro. His love for the game is immense. நம்ம எல்லாருக்கும் தெரியும். We need Virat Kohli. Cricket needs Virat Kohli. அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கவே. You may be, you may be an opponent fan, but you can never stop admiring Virat Kohli. That is the right word. King Kohli at his best. பீக் விண்டேஜ் கோலி. ஸ்ரீதர் சார், வருண் சக்கரவர்த்தி புலம்புன ஆட மாட்டார்னு அதே மாதிரி ஆடல. அதே மாதிரி ஷெப்பர்டுக்கு பதிலாக வெங்கடேஷ் நேற்று நம்ம பேசணும், அதுவும் கொண்டு வந்திருக்காங்க. வாட் ஹேப்பன் சார்? இன்னைக்கு மழை பெஞ்சு குட் டாஸ் ஃபார் ஆர்சிபி. கரெக்ட். அவங்க தான் சொன்னேன், அவங்களுக்கு காட் யூஸ் டு தட் விக்கெட். விக்கெட் இஸ் ஒரு மாதிரி, அந்த விக்கெட் வந்து ஒரு மாதிரி, அதாவது யூ ஹேவ் டு கெட் யூஸ் டு திஸ் விக்கெட். அதனால அந்த 20 ரன் கம்மியாக அடிச்சாங்க அவங்க. அந்த 20 ரன் வாஸ் அ பிக் டிஃபரன்ஸ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அந்த இனிஷியலாக அந்த புவனேஸ்வர் குமார் நார்மலாக ஆடி தான் அடிச்சிருக்கலாம் அவங்க. தே வாண்டட் டு கேபிட்டலைஸ். இதில் அவங்க ஈஸியாக அடிக்க முடியாது. இல்லை, இது பாம்பே இதுதான் ஆச்சு உங்களுக்கு. சரி, புவனேஸ்வர் குமாரை வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலிங் எடுத்தோடனே கொஞ்சம் பார்த்து ஆடி அடிக்கணும். அதான் நின்று அடிச்சேன்னா அடிச்சிடலாம். அதில் அவசரப்பட்டு அடிச்சு அடிக்க முடியாது. இட்ஸ் நாட் அ ட்ரூ விக்கெட் இன் த நியூ பால் வித் த நியூ பால். தட்ஸ் த ப்ராப்ளம். ஆர்சிபிக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சுனாக்கா, விக்கெட் வந்து ரொம்ப லேட் ஆரம்பிச்சதுனால ரொம்ப ஈஸியாக எடுத்து பின்னால் ஆட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லேட்டர் ஆஃப் த கேம் பேட்டிங் பிகேம் மச் ஈஸியர். அஃப்கோர்ஸ் கோலி ஆடினார்னாக்கா எல்லாமே ஈஸி தான், அது வேறு விஷயம். அண்ட் யூ வாஸ் டியூ ஃபார் அ ஸ்கோர். ஏன்னா 2-0 அடிச்சுட்டு ஐபிஎல்லாம் சான்ஸே இல்லை. அவர் வந்து அது உங்களுக்கு ஓப்பனிங் போலிங் ஒன்றுமே கிடையாது, பின் எடுத்துறாரு இந்த ஓப்பனிங் போலிங்லாம். இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்லாம் கொண்டு வந்து விராட் கோலி கொண்டு வந்து போட்டாக்கா ஈஸியாக அடிச்சிருவான். சௌரப் தானே அவர் பேரு, சௌரபா? இல்ல சார், பட் ஆனா ஜெனரலாவே ஒரு நியூ பவுலர் வந்தா விராட் கோலி ஹஸ் தி ஹேபிட் ஆஃப் கிஃப்டிங் விக்கெட்ஸ் நியூ பவுலருக்கு. அது லெஃப்ட் ஆர்ம் பேசர்ங்கறப்போ ஒரு கேம்பிள் பார்த்தாங்க. சான்ஸ் கொடுத்தாரு. அந்த மாதிரி கரெக்ட். அது ரோமன் பவால் வந்து இவ்வளவு கிட்ட நிக்கிறாரு தெரியல. அவ்வளவு கிட்ட கேட்சை பிடிக்க முடியாது, சான்ஸே கிடையாது. அது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். இன்ஃபேக்ட் கவாஸ்கர் வாஸ் எக்ஸ்பிளைனிங் வை தீஸ் பீப்புள் பவர் பிளேல இழுத்து தான் அடிக்கிறாங்க எல்லாரும். கேட்ச் வந்து ஃப்ரண்ட்ல வராது, பின்னால தான் வரும். பிகாஸ் தே வாண்ட் டு கேபிட்டலைஸ். அண்ட் Gavaskar was 100% right when he said, I was also thinking why these people are rushing into this thing when they are trying to hit the ball. Whereas நீ ஸ்லிப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்லிப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பே கேட்ச் போக மாட்டேங்குது எப்போதுமே. யூ கேன் ஹேவ் அ தேர்ட் ஸ்லிப், ஸ்லைட்லி ஃப்ளையர் தேர்ட் ஸ்லிப், அங்கே தான் கேட்ச் போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்லாம் கேட்சே போகிறது இல்லை. ஸ்லிப்ல எனக்கு தெரிஞ்சு கேட்சே கிடையாது. வைபவ் ஒரு சிட்ரு விட்டாரு சார். அல்வா கேட்ச போய் கையில வந்து கேட்ச இந்த மாதிரி டார்கெட் டிஃபெண்ட் பண்றப்போ நீங்க விட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. யா அப்படியே நம்ம ஃபேஸ் என்ன இருந்தாலும் ஆர்சிபி வாஸ் பெட்டர் டீம் டுடே. ஸோ நோட், அவங்களுக்கு பேசிக்கா நீ வினய் சக்கரவர்த்தி ஆடல அப்படின்னாவே மிடில் ஓவர்ஸ் போடுறதுக்கு ஆளே கிடையாது. அண்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் உன ஃபாஸ்ட் பால் இல்லைன்னு விராட் கோலிக்கு எடுத்தோடனே அனுகுல் ராய் போட்டிருக்கணும் ஸ்பின்னு. அது ஏன் அவங்க ட்ரை பண்ணலன்னே புரியல எனக்கு. See, you have only chance when you get Virat Kohli out, and he will get out only for left arm spin or leg spin. கோபால், மணிமாறன், சித்தார்த் இவங்கலாம் வந்து விராட் கோலி அந்த ஒரு டொமஸ்டிக் சௌரப் ஒரு எண்டு போட்டது ஓகே, பட் மேபி இன்னொரு எண்டு நீங்க சொல்றது நான் ஒத்துப்பேன். ஏன்னா சௌரப் ஐ திங்க் தட்ஸ் a fair gamble சார். சார் பாஸ்ட் ரெக்கார்ட் அப்படி இருந்திருக்கு சார். நியூ பவுலர்ஸ் அண்ட் ஒரு அனுகுல் ராய் அன்னோன் கமாடிட்டி தான். அனுகுல் ராய் விராட் கோலி அன்னோன் கமாடிட்டி தான். பட் he could have taken it right. உனக்கு அவர் எப்பவுமே வந்து லெக் ஸ்பின்னும் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் உள்ள அவுட் ஆயிட்டு இந்த பால் ஆஃப் த செஞ்சுரி ரியாக்ஷன் கொடுக்கறது வந்து நம்ம எப்பயோ எத்தனை தடவை பார்த்திருக்கோம். உள்ள பிளே ஆன எல்பிடபிள்யூ ஆடுவாரு. What he will play is he will always play for that single. Actually there only you miss. See, in left arm ஆடும்போது பார்த்தேன் விராட் கோலி, he doesn't have a sweep. He have a slog sweep only which will go to probably mid on. Okay, ஆன் டிரைவ் அடிக்க ட்ரை பண்ணுவார். ஆன் டிரைவ் அடிக்க முடியாது எடுத்த உடனே. ஏன்னா பால் வந்து நின்று வரும், உள்ள வரும் பந்து. அப்போ அவர் அந்த தொட்டுட்டு அந்த பாயிண்ட் தொட்டு ஓடுவாரு. அந்த ஷாட் தான் ஆடுவார் சார். இல்ல வர்ஸ்ட் கேஸ் இன்சைட் அவுட் ஆடுவாரு. ஆட முடியாது. When he played inside out he will get out. Actually when he plays inside out he will get out because left arm spin உள்ள வரும், inside out ஆட முடியாது. நியூ பால். ஓகே ஷாம் ப்ரோ, இப்போ இன்னைக்கு கேம் பாத்தீங்கன்னா ஆர்சிபி பவுலர்ஸ் பத்தி பேசுறப்போ ஆப்வியஸ்லி சுயேஷ் சர்மாக்கு பதிலா ஜேக்கப் டஃபி வந்தாரு. டஃபி வென்ட் ஃபார் ரன்ஸ். ஹி டிட் நாட் பவுல் தட் பேட், பட் ஹி வென்ட் ஃபார் ரன்ஸ். பட் மத்த பவுலர்ஸ் எல்லாருமே
ஆன் பாயிண்ட் எப்பவும் போல நீட்டா போட்டாங்க. விக்கெட்ஸ் பெருசா எடுக்கலனாலும் ரன்ஸ் கண்டெயின் பண்ணாங்க. கேகேஆர் Obviously. பேட்டிங் வரப்போ ரகுவன்ஷி 71 ஆஃப் 46 நல்லா ஆடினாரு. கிரீன் 32 ஆஃப் 24 ஸ்டார்ட் பண்ணாரு, பட் ஹி டிடன்ட் கேரி இட். ரிங்கு சிங் 49 ஆஃப் 29. இங்கே தான் சார் சொல்ற மாதிரி அந்த ஒரு 20 ரன்ஸ், ஒரு 15-20 ரன்ஸ் வந்து இன்னும் ஆக்சலரேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் விக்கெட்ஸ் இருந்துச்சு கையில. பிகாஸ் நீங்க வந்து ஆர்சிபி மாதிரி ஒரு ஆப்பனண்ட் ஆடுறப்போ, ஆர் எனி ஆப்பனண்ட் when their batting is good, நீங்க இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் ஆன் த போர்ட். பிளஸ் எஸ்பெஷலி கேகேஆர் bowling is not that great. அண்ட் ஆப்வியஸ்லி விக்கெட்ஸ் வந்து யூ ஹேவ் லாங்ல, ஸோ நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டா போயிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. மிடில் ஓவர்ஸ்ல ஒரு 15-20 ரன்ஸ் அங்கதான் வந்து they missed it. எனக்கு வந்து என்ன கிரீன் இன்னிங்ஸ் வந்து ஓகே. கிரீன் இன்னிங்ஸ் வந்து நீ சொன்ன 32 ஆஃப் 20 வந்து இட்ஸ் ஓகே ஃபார் ஓடிஐ இன்னிங்ஸ். ஓடியில் இந்த மாதிரி ஆடி இருக்கானே ஓகே, அருமையான ஒரு இன்னிங்ஸ் பா, சூப்பரா ஆடி இருக்காரு. மெஷிங் டு சிச்சுவேஷன் சொல்லலாம். ரஹானே கிட்டத்தட்ட 10 பால் சம்திங் தான் அடிச்சாரு நினைக்கிறேன். ரஹானே அந்த மாதிரி அடிச்சாரு. பட் ரஹானேக்கு அதுதான் வரும். ரஹானே விட்டுருவோம். கிரீன் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹேமர் அண்ட் டாங்ஸ் போயிடணும். ஏன்னா விராட் கோலி அட் 1 பாயிண்ட் 200ல செக்ரெட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பாயிண்ட்ல 200 ஓப்பனிங் நீங்க அந்த ஒரு பவர் பிளேக்குள்ளேயே உனக்கு வர சான்ஸ் கிடைக்குதுன்னா கேபிட்டலைஸ் as much as you can. அந்த ஒரு அந்த ஒரு 20 எக்ஸ்ட்ரா எடுக்கிறது, நீ அடிக்கிறது ஒரு 10-20 அங்கே எக்ஸ்ட்ரா அடிக்கிறது உன்னோட ஃபைனல் ஸ்கோர்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப ராமன் பால்னு ஒரு காட்டான வச்சிருக்காங்க, காட்டான் அடி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க இன்னும் வச்சு ஆட சான்ஸே வரல. ரமன்தீப் சிங் நல்லா ஹிட்டர், அவர் பெரிய உள்ள சான்ஸே கீழே வரவே இல்லை. அவங்களுக்கு அந்த எங்க பிரச்சனை பாத்தியா? ரமன்தீப்ல 11லயே கிடையாது. அதான் மணிஷ் பாண்டே. இல்ல நான் சொல்றது மணிஷ் பாண்டே கூட நான் என்ன பண்ணிருப்பேன், இம்பாக்ட் சப்பா இந்த மாதிரி ஒரு நல்ல மொமெண்ட் கிடைக்குது. எப்ப நான் மணிஷ் பாண்டே இறக்கிட்டு ரமன்தீப் இம்பாக்ட் சப்பா விட்டுனா ஏதோ கிட்டே கேம்பிள். பிகாஸ் உனக்கு வந்து ஒரு பேட்டிங் கார்னேஜ் லைக் ஆர்சிபி கேன் பி ஸ்டாப் இஃப் அண்ட் ஒன்லி யூ புட் அ சேலஞ்சிங் டோட்டல் ஆன் போர்ட். ஆர் பிச்சு வந்து பயங்கர கடமுடா பிச்சு, அவன் வர பால் அடிக்க போய் அவுட் ஆகிற மாதிரி பிச்சு. மும்பை போன விட்டாங்க பத்தியா, கடைசி பால் வரைக்கும் அந்த கொண்டு போச்சு பத்தியா, அந்த மாதிரி ஒன்று. இந்த 2 ஆப்ஷன் தான் உங்ககிட்ட இருக்கு. பட் நீ அக்சஸ் பண்ணிட்ட பிச்சு வந்து அன்னைக்கான பிச்சு கிடையாது. கொஞ்சம் அந்த பவுன்ஸ் அப்படி வருது. நின்று அழகா அந்த ஒரு 3 விக்கெட் விட்டதுக்கு இதே மேட்சை பாரு. 210 ஃபார் 3 அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா ஆர்சிபி திணறி இருப்பாங்க. 210 போயிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆர்சிபி வந்து திணறி இருப்பாங்க. தேவரை அட்லீஸ்ட் இந்த ஒரு சொல்ற மேஜிக்கல் நம்பர் ஆஃப் 20 நம்பர் ஷாட். அது நீ வந்து நான் யாரை சொல்லுவேன்னா கிரீனு கொஞ்சம் ஆக்செப்ட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா ரகுவன்ஷி சொல்ல முடியாது. ரகுவன்ஷியுமே ப்ரோ ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 46 பால் 71. மேபி இன்னும் கொஞ்சம் அவருக்குமே நல்லா செட் ஆயிட்டாருங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் அவரு கூட ஒரு 5-10 ரன் சேர்த்து அடிச்சிருக்கலாம். அதான் எனக்கு வந்து நீ அந்த எக்ஸ்ட்ரா 20 ரன் 10 பை கேமரூன், 5 பை ரகுவன்ஷி, 5 பை ரிங்கு அடிக்கிறீங்களோ இல்ல 20 ரன் கேமரூன் கிரீன் அடிக்கிறாரோ, ஐ டோன்ட் மைண்ட் இட். பிகாஸ் ஏன் கேமரூன் சொல்லணும், ஹி கம்ஸ் வித் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ராஷிக் பாலை வந்து உள்ள வாங்கி போல்ட் ஆன எப்படி சேம் ஹவ் வந்து அங்க நமன்தீர் அவுட் ஆனார் பத்தி எனக்கு டிட்டோ அதே விக்கெட்டை பாக்குற மாதிரி இருந்துச்சு. 2 பவுண்டரிஸ் அவுட், இதே 2 பவுண்டரிஸ் அவுட். ஓகே, நமன்தீர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர், நமன்தீர் லோக்கல் கிரிக்கெட்டர், இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பரவாயில்ல. நீ ஆஸ்திரேலியால என்ன மாதிரி பிச்சு பவுன்ஸ் ஸ்விங் இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் எல்லாம் பார்த்து ஆடினவன், நீ ஏன் அப்படி பண்ண? உனக்கு வந்து he is not the next Mitchell Marsh or Shane Watson, but at least try and portray that you are at least like Moises Henriquez or Ben Cutting type. நீ இந்த பக்கமும் இல்லாம ஒரு திரிசங்க நிலையில இருக்கிற ஒண்ணு. நீ பென் கட்டிங் மாய்ஸஸ் ஹென்ரிகஸ் மாதிரி மாட்டா மட்டன் வெட்னா சிக்கன் அடிச்சு அப்படி தள்ளிட்டு போ. இல்லையா எவர் ரிலையபிள் எவர் கேரண்டீட் ஒரு பைசன் மாதிரியோ இல்ல வாட்சன் மாதிரியோ இருந்துட்டு போ. 2மே இல்லாம இருக்கிறத கேமரன் கிரீனோட அந்த ஒரு மைனஸே. நான் அங்கதான் வீக் ஆச்சுன்னு சொல்வேன் கார்த்திக். அப்படியே கேகேஆர் பவுலிங் பத்தி பேசுறப்போ சார் சொன்ன மாதிரி அனுகுல் ராய் ஸ்டார்டிங்ல ட்ரை பண்ணிருக்கலாம். நரேன் எப்பவும் போல நல்லா போட்டாரு. கார்த்திக் தியாகி உண்மையாவே வாஸ் இம்ப்ரெஸ்ட். 4-32-3 நல்ல அட்டாக்கிங் பவுலிங். அதுவும் ரஜத் பட்டிதார் ஹெல்மெட்ல அடிச்சது நல்லா பவுன்ஸ்லாம் கும்மு ஏத்துனாரு. he was very clear, he has that hunger, நல்லா தெரியுது. பட் சப்போர்ட் பண்ண யாரும் கிடையாது. எனக்கு வந்து கார்த்தி அடுத்து இப்போ இந்தியா வந்து முடிச்சு ஆட போறதுன்னு ஆப்கானிஸ்தான் கூட ஏதோ சீரீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சீரீஸ்ல பிரின்ஸ் யாதவ், கார்த்திக் தியாகி இவங்களெல்லாம் வந்து கன்ஃபார்மா ட்ரை பண்ண. பிரிஜேஷ் சர்மான்னு சொல்லுவாங்க எடுத்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ், பிரிஜேஷ் சர்மா. அதுக்கடுத்து இதே வந்து அசோக் சர்மான்னு ஒரு 150ல கிளிக் பண்ணிட்டு இருந்தாரு, ஃபாஸ்டஸ்ட் பால் இந்த ஐபிஎல் போட்டாரு. இந்த மாதிரி பேசுறீங்கன்னா உனக்கு வந்து நமக்கு வந்து ஓகே ஒயிட் பால் உனக்கு வந்து போடுறதுக்கு ஆள் இருக்காங்க. These people has to be carried into red ball. Now red ball we are yet to form a proper formidable squad. இந்த சைக்கிள் அடுத்த வர 2029 சைக்கிளுக்கு 2031 சைக்கிள்குள்ள they should be that next. அந்த ஒரு எப்படி விராட் கோலி பில்ட் பண்ணாரு, இஷாந்த் சர்மா ஆரம்பிச்சு இஷாந்த் சர்மா, உமேஷ் யாதவ், முகமது ஷமி, ஜஸ்பிரீத் பும்ரா, புவனேஸ்வர் குமார், எப்படி ஒரு பிளித்தோர் ஆஃப் லைன் அப்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி டெவலப் பண்ணும். ஆல் தீஸ் bowlers can fit in for that. உனக்கு வந்து கார்த்திக் தியாகி போடுற லென்த்ல வேற லெவலில் பண்ணிட்டு. ஸோ இந்த போலர்ஸ்லாம் வந்து இந்த இதில் ஆரம்பிச்சு they should be given chances for ரெட் பால் ஃபார்மேட்ல கொண்டு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கார்த்திக்.
சரி சார், இப்போ ஜென்ரலா டாஸுக்கு அப்புறம் ஏதாவது பிளேயருக்கு வந்து நம்ம டெஸ்பரேட்டா சேஞ்ச் பண்ண முடியுமா சார்? அதுக்கான ஆப்ஷனே கிடையாதா டாஸ் டிசிஷனுக்கு அப்புறம்? இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆக்சுவலி 11 சொல்லிடணும் நீ. இந்த இம்பாக்ட் பிளேயர் சொல்லிடணும், அவ்வளவுதான். 11 வந்து அதாவது யூ ஹேவ் டு 11 டெல். 11 ஷீட் வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு இது பண்ணிக்கலாங்கிறீங்க, 11 அதுக்கப்புறம் மாத்த சொல்லிடணும். முடியாதுங்கிறீங்க. ஆமா 11 சொல்லிடணும். அப்ப இம்பாக்ட் பிளேயர் தான் ம். மாத்தலாம் நீங்க. பட் தேர் ஆர் அதான் சர்டன் இன் ஐபிஎல் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், ஸோ தே டோன்ட் டெல் த 11 in ம். IPL. You know that. Yeah. So they Okay. have that flexibility. Yeah. ஓகே, அப்படியே சார் எனிதிங் டு ஆட் ஆன் வித் ஆர்சிபி பேட்டிங்? கோலி மட்டும் தான் இன்னைக்கு பத்தி பேசுறதுக்கு. இல்ல ஆர்சிபி தான் நேத்தியே சொல்லிட்டேன் நான். அவங்க ஈஸியா வின் பண்ணுவாங்க இந்த இடத்துல, சான்ஸே கிடையாது. கேகேஆருக்கு வெரி டிஃபிகல்ட். ஒரு மாஸ்டர் கிளாஸ் சேஸ். அதுலயே ஆர்சிபி சார் முடிஞ்சு அதுவும் போச்சு. அனுகுல் ராய் ஸ்ட்ரைட்ல ஒரு சிக்ஸ் அடிச்சாரு பாருங்க சார். அப்புறம் கார்த்திக் தியாகி மிட் விக்கெட்ல ஒரு சிக்ஸ் அடிச்சாரு பாருங்க. அப்படியே கண்ணுல வச்சு ஃபிளிக் தான் செம ஷாட், பயங்கரமான ஷாட், லாங் பவுண்டரி And வேற. இன்னொன்னு ஆல்சோ ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் ஆல்சோ சார். இன்னைக்கு வந்து கமெண்ட்ரியில சொல்லிட்டே இருந்தாங்க, இங்க வந்து அடிக்க முடியலனாலும் ஹீல் டார்கெட் அண்ட் கோ ஃபார் அந்த ஒரு பவுண்டரி யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அசால்ட்டா ஓடிட்டு இருக்காரு. அதாவது இவ்வளவு மேட்ச் ஃபிட்னஸ் இருக்க வரையாடா நீங்க வந்து 2 ஃபார்மேட் ரிட்டையர் பண்ண வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அனுகுல் ராயுமே அப்பப்போ எதுக்கு தேவையில்லாம ஷார்ட் பால் போடுறாருனே தெரியல. ஹி ஹாஸ் டு பவுல் ஃபுல்லர், தட் இஸ் த ஒன்லி வே. ஷார்ட் பால் போட்டு கிங் கோலி கை வந்த களம் மாதிரி தான் ஆடினார் இன்னைக்கு. ஓகே, அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பேர்லாம். நான் கேகேஆர் சொன்னேன், எனக்கு பாயிண்ட் கிடையாது. ஸ்ரீதர் சார் அண்ட் ஷாம் ப்ரோ ஆர்சிபி சொன்னாங்க, அவங்களுக்கு பாயிண்ட் இன்னைக்கு. அப்படியே நாளைக்கு கேம் பேர்லாம். குரூஷியல் கேம் ஃபார் பஞ்சாப். வரிசையா 4 பேக் டு பேக் லாசஸ்ல வராங்க. நாளைக்காச்சும் என் முகத்துல சந்தோஷம் இருக்குமான்னு தெரியல. ஸோ அதனால நாளைக்கு மேட்ச் பத்தி பேசுவோம். மக்களே, எங்களோட பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே பண்றோம் பாருங்க. என்ன ஷாம் ப்ரோ, ஏதாவது வாய்ப்பு இருக்கா நாளைக்கு பஞ்சாப்க்கு? என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு கேம் பத்தி? சிறப்பான 2 பாயிண்ட் கிடைக்க போகுது. எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கிறேன்? ஏன்னா இவனுக்கு ஃப்ரீயா ஆடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீயா மும்பை மேல கோவத்துல சொல்லாதீங்க, உண்மையை நியாயமா சொல்லுங்க. அவனுக்கு வந்து கொஞ்சமாச்சும் ஆடணும்னு நினைச்சான்னா தான் ஏதாவது ஆடுவானுங்க. ஃப்ரீயா ஆடும்போது ரொம்ப ஃப்ரீயா ஆடுவானுங்க. ஹை நம்பர் ஆஃப் சான்சஸ் தட் வந்து அந்த பெஞ்ச் ரிசோர்சஸ்க்குலாம் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். முகமது இசார் ஐ லவ் டு சி முகமது இசார் என்ன பண்றாருன்னு பார்க்கணும். தனிஷ் மலையவர் 2 சான்ஸ்லயும் மிஸ் பண்ணிட்டாரு, அவரை விட்டுட்டு இப்போ மயங்க் ராவத் என்ன பண்றாருன்னு பார்க்கணும். இந்த அங்கோலேக்கர்னு ஒருத்தர் வந்து எனக்கு மும்பையோட செட்டப்ல என்ன பிரச்சனைனா கார்த்தி, ஒரு பிளேயர் இவங்க என்ன சொல்றாங்க, அவுட் ஆஃப் ஐபிஎல் சொல்லி அனுப்புறாங்க. அங்கோலேக்கர் அந்த பிளேயர் அவுட் ஆஃப் ஐபிஎல் சொல்லி அனுப்புறாங்க. பார்த்தா அவன் போய் பூனே T20 லீக்ல ஆடி மேன் ஆஃப் த மேட்ச் ஆயிட்டு வரான். என்ன கன்ஃபியூஷன். இந்த பகத்ன்னு சொல்லிட்டு வராங்க. பகத் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு யூனியன் மினிஸ்டர் ஒருத்தர் ரிலேஷனுங்கிறாங்க. எதுக்கு பகத்தை வந்து நீங்க வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஸ்கில்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிட்டு இது ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்து 0 ரீப்ளேஸ்மெண்ட். பகத் வந்து வித் நத்திங் அகேன்ஸ்ட் சம்திங் போட்ட 2 பேரும் ஒரே ஒரு கேட்ச், சாய் சோஷன் கேட்சை பிடிச்சாரு. அது தவிர ஒரு இம்பாக்ட் நான் எதுவுமே நான் வந்து பகத்தை பார்க்கல. கடைசியாக ஒரு ஏதோ போட்டு ஒரு 13 ரன் கொடுத்தாரு. சஞ்சு சாம்சனுக்கு அந்த செஞ்சுரி அடிக்கிற அந்த போலிங் அவர் போட்டாரு. மற்றபடி எதுவுமே ஒரு இம்ப்ரெசிவா இப்போ நம்ம பிரின்ஸ் யாதவ் சொல்றோம் பார்த்தியா, பிரின்ஸ் யாதவ், பிரிஜேஷ் சர்மா சொல்றோம் பார்த்தியா, அந்த மாதிரி இந்த போலிங்ல இந்த வெனம் இந்த ஃபாஸ்ட் பாலர் சொல்லுவாங்க பார்த்தியா, அது பெருசா இல்லை. தென் இதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா பாம்பேல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். பேர்னு ஹிமாச்சல் பிரதேஷ் போல உள்ள இருக்கிற இந்த மயங்க் ராவத்தை வந்து 5 வருஷமா வந்து ஐபிஎல் ரேடர்ல பார்த்து நீங்க எடுத்து ஒரு சான்ஸ் கூட வந்து கொடுக்கவே இல்லை. ஷெர்ஃபேன் ரூத்தர்ஃபோர்ட் நீங்க கொண்டு வந்து கீழே அடிக்கிறதுக்கு தான், அவனுக்கு லாங் ரோப் கொடுக்கறது இல்லை. என்ன நடக்குது, என்ன மேட்ச், என்ன டீம், என்ன காம்பினேஷன், ஒரு டேஷுமே புரியாம ஓடிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குது. ராபின் மின்ஸ் எங்க ஆட வைக்கணும், எப்படி ஆட வைக்கணும்னு இல்ல. வாயில் அடிங்க ஜார்க்கண்ட் கெயில். நீங்க வந்து ஓப்பனிங் கெயில் எங்கடா மிடில் ஆடுறது, எனக்கு கீழே தான் இருக்காரு. கெயில் ஓப்பனிங் ஆனதான் கெயிலு. நீ ஓகே ரிக்கல்டனே குவிண்டன்டிக்காக உட்கார வை. நீ அந்த இடத்துல ஒரு இந்தியன் கீப்பர் ஆரம்பிச்சு ராபின் அண்ட் ரோஹித்னு ஆரம்பி அடிக்க ட்ரை பண்றான்னு பார்ப்போம். ஏன்னா உனக்கு பவர் பிளேக்குள்ள உனக்கு வந்து அடிக்கலான்னு பார்ப்போம். உனக்கு வந்து நாளை கேம் என்ன 2 பாயிண்ட்ஸ் கொடுக்கறது தான் ரெடியா இருக்காங்க. எம்ஐ அப்படிதான் ஆடுவாங்க அவங்க. ஒரே சான்ஸ் வாய்ப்பே கிடையாது பஞ்சாபுக்கு, நீங்க நேத்து அதான் கேக்குறேன். ஒரே சான்ஸ் என்னன்னாக்க கொடுக்குற யங்ஸ்டர்ஸ் வந்து எவனா அவுட் ஆஃப் த ப்ளூ கண்ணம்னா அடிச்சதான் சான்ஸ். மத்தபடி என்ன சார் அன்னியன்ல இருந்து அம்பியா மாறிட்டீங்க. நேத்து பஞ்சாப் வாய்ப்பே கிடையாது, மும்பை போட்டு அதான் மும்பை சான்ஸ் கொடுத்தா. மும்பை ஏதாவது அஸ்வினி குமார் உள்ள வந்தாரு. அவங்களோட காம்பினேஷன் வந்து என்னன்னாக்க நாளைக்கு வந்து இன்டென்சிவா ஆடினாங்கன்னாக்க வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இது இன்டென்சிட்டி இல்லாம தான் ஆடுவாங்க போல் இருக்கு. லுக்ஸ் லைக் தட் பிகாஸ்
ரிப்போர்ட்ஸ்லாம் அப்படிதான் வருது. ஏன்னாக்கா அவங்க வந்து இப்போ சரி ஹார்திக் பாண்டியா போறாரு, என்ன பண்ண போறோம் நம்ம, அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பயே. See, they are not looking at what we are going to do for this season. They have destined. இன்னொரு சீசன் கொடுத்து பார்க்கலாமா ஹார்திக் பாண்டியாக்கு? இல்ல அவர்தான் ஃப்ளையிங் ஈகிள் இதோ போட்டாரு போல் இருக்க. இது ஐம் ஃப்ளையிங் அப்படி இதோ போட்டிருக்காரு. ஏதோ ஒரு இது கேப்ஷன் அவரோட இதுல அப்படின்னு வந்தது ஒரு நியூஸ். சார் அது சும்மா ஈகிள் எமோஜி சார், அது இதுவான்னு எனக்கு தெரியல. பட் இல்லம்மா, அது it all says that I am ready to fly out. This is what it is. That's the information. ஒரு franchise லோகோ ஈகிள் இருக்கு சார். அதெல்லாம் இருக்கு, அங்க போறாருன்னு சொல்றாங்க அவங்க. அதுவும் தெரியல, பாப்போம் நம்ம. சரி சார், நம்ம பஞ்சாப் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசுவோம். அவங்களுக்கு they are coming from a 4 தொடர்ந்து மேட்சஸ் தோத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். டுமாரோஸ் கேம் could probably decide their fate in this tournament. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. how will பஞ்சாப் feel, what should they do, அதை பத்தி நம்ம பேசலாம். பஞ்சாப் ஒண்ணுமே பண்ணாம வின்னிங் காம்பினேஷன் என்ன முதல்ல ஆடினாங்களோ அதை ஆடினாங்க, வின். அவங்க பைத்தியகாரத்தனமா எல்லாரையும் மாத்தி மாத்தி ஆடுறலாம் அர்த்தமே கிடையாது ஆக்சுவலி. இல்ல சார், அவெல்லாம் எதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு உண்மை புரியல. சும்மா ஓவர் திங்கிங் பண்ணி டிக்கி பாண்டி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஜேம்ஸ் ஹோப்ஸ் உள்ள உட்காந்துன்னு ஹோப் கொடுக்குறேன்றாரு. ஹோப் யாரு கொடுக்குறாரு? எல்லா ஆஸ்திரேலியா. அதாவது எப்படின்னா சார், நம்பி வாங்க மேட்ச் ஆட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் கவலைப்படாதீங்க, நம்பி வாங்க சந்தோஷமா போங்கன்னு சொல்லிட்டு. on what basis matches played on that day I don't know actually. I mean unnecessary. செம்ம கடுப்பு சார். பைத்தியகாரத்தனமா இருக்கு ஆக்சுவலி. உனக்கு நிகில் இருந்ததா? ஒண்ணும் கிடையாது, சும்மா டிராப் பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல போல சார். ஃபெர்கியூசன் நிக்கலாம் சார், ஃபெர்கியூசன் நிக்கலாம். வைசக் இவரு ஆடிக்கலாம், பாட்லெட் வைசக் ஆடிக்கலாம். வைசக் சூப்பரான வைசக், அந்த பிட்ச் அருமையா போட்டுருப்பான். பாட்லெட் இல்லாம எப்படியா நீ ஆடுவ அந்த கேம்? கரெக்ட். he is taking wickets. No, he is taking wickets. அதான் மெயின். ஏமாத்தி விக்கெட் எடுத்துறாப்ல பாட்டில், சேவியர் பாட்லெட். பட் நாளைக்கு ஃபெர்குசன் ஆடுவார் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றப்போ கொஞ்சம் பேட்டிங்குமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு, செகண்ட் பேட்டிங் அளவுக்கு ஆடுறது இல்லைன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ரீசெண்டா பஞ்சாப். பட் ஆனா ஆன் பேப்பர் டெஃபினட்டா ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி தே ஷுட் பிளே அப் டு தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் எனக்கு தோணுது. நாளைக்கு கேம் ஷுட் சேஞ்ச் தேர் ஃபார்ச்சூன்ஸ். இல்ல பிரஷர் பண்ணி ஆடினாங்கன்னா காலி. நார்மலா ஃப்ரீயா ஸ்ரேயஸ் ஐயர் ஆடினாருன்னா வின்னு. அதே மாதிரி கூப்பர் கரண்ட் நம்பர் 3 ஆடணும், இவர் நம்பர் 4 ஆடணும், அப்படிதான் வரணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி போஸ்ட் 220+ கார்னர் மும்பை, அவ்வளவுதான். இதுதான் லாஜிக். இல்ல மும்பை பேட்டிங் பண்ண விட்டு காலி பண்ண, அவ்வளவுதான் சார். உங்களால ஜேமி ஓட்டுன்னு கூச்சிட்டு இருந்தீங்க தையத்தக்கான்னு ஒரே அவுட் ஆஃப் ஐபிஎல். என்ன சார் அவுட் ஆஃப் ஐபிஎல் தொடர் இன்ஜூரி. இல்ல இங்கிலாந்துக்கு இல்ல பட் வாட் எவர் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் கமெண்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் ஆல் அலாங். இல்ல மாசிவ் ரெஸ்பெக்ட் டு ஓட்டன். பட் இப்போ சிஎஸ்கே டீம் பொசிஷன் இஸ் அட் ஸ்டேக்ல, அதுக்கு சொல்றேன். மேட்ச் ஷாட் ஒரு வர்றா ஸ்பின் இல்ல அவ்வளவுதான். சிஎஸ்கேக்கு சான்ஸே இல்ல இனிமேல். அவர் இல்லனா போச்சு என்னை பொறுத்த வரைக்கும். மிடில் ஓவர்ஸ் அவர்தான் கண்ட்ரோல் பண்ணாரு. தே வில் லீக் ரன்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல. பாப்போம் என்ன பண்றாங்க. வேணா நம்ம வந்து வலைபேச்சு மாதிரி வேணா இந்த இதை பேசலாம். ஹர்திக் பாண்டியா சப்போஸ்லி, நான் ஸ்டேட்டஸ் வச்சேன், சப்போஸ்லி பிரான்சைஸ் ஃப்ரம் சவுத் அண்ட் பிரான்சைஸ் ஃப்ரம் நார்த் ஹஸ் அப்ரோச். அந்த சவுத் பிரான்சைஸ் வந்துதான் வந்து அந்த ஈகல் காமிச்சது. இல்ல சார் ப்ரோ, ஆனா ஹர்திக் சென்னைலாம் போனார்னா he will his market and his growth will go to a different level. கண்டிப்பா I am very sure about that. Chennai will also use him very well அப்படினு எனக்கு தோணுது personally. பட் ஆனா சென்னை வந்தால கேப்டனா தான் அவர் வந்தா, ராஜாவா தான் அவரே மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா பிளேன் கேள்வி. ஆல்ரெடி ருத்து ராஜா இருக்காருங்க. ஹன்ச் இஸ் தட் இப்ப ஈகிள் வச்சிருக்க பிரான்சைஸ் வந்து கீப்பரை கொடுத்துட்டு இவரை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. அண்ட் கூடவே வந்து இன்னொரு ஒரு ஆல்ரவுண்டரையும் அனுப்புற மாதிரி பிளான் இங்க இருந்து. ஓகே, சோ நம்ம அப்படியே பிரெடிக்ஷன்ஸ் பேரலாம். என்ன சார், யார் ஜெயிக்கிறா நாளைக்கு? பஞ்சாப் ஷாம் ப்ரோ. பஞ்சாப் சொல்றோம். கடைசி மேட்ச் 3 பேரும் பஞ்சாப் சொன்னோம். 3 பேரும் அதே மாதிரி நாளைக்கு நடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஓகே மக்களே, உங்களோட பிரெடிக்ஷன் சொல்லுங்க. கீப் டிராவலிங் அலாங். அண்டில் தென், தேங்க்யூ ஃப்ரம் ஸ்மித்தியன், ஸ்ரீ சார் அண்ட் ஷாம் ப்ரோ. தேங்க்யூ.